ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சூரிய பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். 15/6/2025 இருந்து 16/7/2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசியில பாத்தீங்கன்னா ஒரு மாசம் இருக்கிறார். அந்த ஒரு மாசம் இருக்கும் போது மீன ராசி என்ன மாதிரி பலன்களை இந்த ஒரு மாசத்துல கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க. மீன ராசி அன்பர்கள், உங்களுக்கு பாருங்க, சூரியன் 6ஆம் பாவத்தினோட அதிபன், அதாவது ருண ரோக சத்ருஸ்தானத்தினோட அதிபன் இப்ப 4ஆம் பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். 4ஆம் பாவம் அப்படின்றது சுக தாயார் ஸ்தானம். இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால நிறைய மீனராசி அன்பர்கள் சுகம் கெட்டு உழைக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி சனி ஜென்ம சனியில இருக்கும். அப்ப நம்ம சுகம் கெட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படின்றது வரும் இல்லைங்களா? அதுக்கும் மேல ஜென்ம சனிக்கு உழைச்சா மட்டும்தான் பிடிக்கும், சும்மா உட்காந்துருந்தா பிடிக்கவே பிடிக்காது. எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு சனி நம்மளுக்கு எடுக்கவே போறது இல்லை. சோ ஹார்ட் ஒர்க் அப்படின்றத ஒரு பிரதான பரிகாரம் மீனராசி அன்பர்களுக்கு. அதுக்கும் மேல சுக தாயார் ஸ்தானம் அப்படின் போது அம்மாவுக்கு சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. அம்மாவுக்கும் உங்களுக்குமான பரஸ்பர உறவு முறையில ஒரு விரிசல் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அம்மாவோட சப்போர்ட் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னா அம்மாவுக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள். ஆல்ரெடி அம்மாக்கு டயபிட்டிஸ் இருக்கு, பிபி இருக்கு, அது இன்னும் கொஞ்சம் எக்ஸாகரேட் ஆகுது. டயபிட்டிஸ்னால கிட்னி ப்ராப்ளம், இருதயம் சார்ந்த பிரச்சனைகள். ஆல்ரெடி அம்மா கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா இப்ப ஹார்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, தாய் வழி சொத்துக்கள்ல ஒரு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு உண்டு. என்னோட பூர்வீக சொத்து இருக்குங்க, அது தாய் வழி சொத்து. அது நான் கேஸ் போட்டிருக்கேன். அது பெருசா இந்த மாசம் ஃபேவரா ரிசல்ட் வராது. அது வரணும், நான் கேஸ் போடலாம்னு நினைக்கிறேன். இந்த மாசம் பெருசா யோசிக்க வேண்டாம். அது இந்த மாசம் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த மாசம் பெருசா வரத்துக்கான வாய்ப்பு கிடையாது. அது வருமா வராத உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இப்ப மீன ராசி அன்பர்கள், இப்ப நீங்க இதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டீங்க. 4ஆம் பாவம் நம்ம சுகத்தை கெட்டு உழைக்கணும் எல்லாமே சொல்லிட்டீங்க. பரிகாரோடு ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்குங்க. என்ன அப்படின்னா, பொதுவாவே மீனத்துக்கே சேரிட்டி ரொம்ப பிடிக்கும். யாருக்காவது ஹெல்ப் பண்றது மீனத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கையில இருக்கிறது, அவங்க கையில 1000 ரூபாய் இருந்தா யாராவது கேட்டாங்கன்னா ஒரு 10 ரூபாய் போடுவாங்க. ஏதோ அவங்களோட பிறந்த நாள், ஒரு நல்ல விசேஷம், ஒரு 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 ஆர்ஃபனேஜ்ல போயிட்டு ஒரு வேளை சாப்பாடு கொடுப்பாங்க. இல்ல ஒரு 10 ரூபாய் பாத்தீங்கன்னா இந்த யூனிசெஃப் மாதிரி இதுக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் இப்படி உதவும் உள்ளங்களுக்கு அனுப்புறது, இதெல்லாம் மீனத்துக்கு இயற்கையாவே உண்டு, பெரும்பாலான மீனத்துக்கு. அப்ப இப்பயும் நீங்க பெருசா ஒண்ணும் செய்ய வேணாம். உங்களுக்கு பிரியமான விஷயம் சேரிட்டி அப்படின்றது, அதை நீங்க 10 ரூபாய் கொடுங்க, 100 ரூபாய் கொடுங்க, 1000 ரூபாய் கொடுங்க, 1,00,000 ரூபாய் கூட கொடுங்க. அது உங்களுக்கு நிறைய நல்லது செய்யும். பொதுவாவே பாருங்க, மீனம் என்ன கொடுத்தாலும் திருப்பி வந்துடும். அதுல பெருசா நம்ம யோசிக்க வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது மீனத்துக்கு மட்டுமே இல்லைங்க, நம்ம எல்லாருக்கும் கூட நம்ம என்ன நல்லது செய்யறோமோ அதுக்கான பிரதிபலன் ஒரு பாலை தூக்கி அடிக்கிற மாதிரி வரும். நம்ம கெட்டது செஞ்சாலும் ஒரு பாலை தூக்கி அடிக்கிற மாதிரி கண்டிப்பா திருப்பி வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள்.